இதா லைட் தெரியுதாமா? ஓகே 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 சரி. பிளானிங். இப்போ இன்னைக்கு வந்து கிளாஸ் டூ பிளானிங். ஸோ எக்கனாமிக்ஸை பார்த்துட்டுருக்கோம். ஆல்ரெடி நேற்று ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். நேற்று ஒரு கிளாஸ் என்ன போட்டோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பற்றி பேசிக் டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்த்தோம், ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்த்தோம், வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்கணும்? பிளானிங் கமிஷன் பார்க்க குட் ஈவினிங்மா ஜீவிதா, ஆரி, சூப்பர்மா. சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததெல்லாம் படிச்சிட்டிங்களா? அப்படியே தினமும் படிச்சுட்டே வந்துருங்க. நம்ம 20 நாள் தான் பிளானிங். 20 நாள் தான் வந்து பார்த்தா பிளானிங். இந்த எக்கனாமிக்ஸ்க்கு 20 நாள் நம்ம என்ன பண்ணலாம்? எக்கனாமிக்ஸை ஃபுல்லாக முடிச்சிடலாம். பயப்படாதீங்க. சரிங்களா? 20 நாள் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துறேன். சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் பிளானிங்னா என்ன சார்? ஃபர்ஸ்ட் பிளானிங்னா என்னப்பா? சப்பமேட்ருப்பா. பிளானிங்னா என்ன? இப்போ நம்ம உட்காந்து படிக்கிறோம், இதுவே பிளானிங் தான். என்ன சார் அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு விவசாயிட்ட ஒரு 5 ஏக்கர் லேண்ட் இருக்குப்பா. ஒரு ஃபார்மர் இருக்கான், அவன்கிட்ட ஒரு 5 ஏக்கர் லேண்ட் இருக்கு. சரியா? 5 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அவன் என்ன பண்றான்? அந்த 5 ஏக்கர் லேண்டு ஃபுல்லாவே என்ன பண்றான்? அரிசி போடுறான். அவனுக்கு என்ன லாபம் வருதுன்னா 50,000 லாபம் வருது. 50,000 லாபம் வருது. சரிங்களா? 50,000 லாபம் வருது. இதே ஃபார்மர் என்ன பண்றான்? யோசிக்கிறான் கொஞ்சம். ஏன் 50,000 மாசம் 50,000 சம்பாதிச்சோம், வேற ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா 3 ஏக்கர்ல அரிசி போடுறான். 3 ஏக்கர்ல அரிசி போடுறான். 2 ஏக்கர்ல என்ன பண்றான்? வெஜிடபிள்ஸ் போடுறான். இப்படி போடும்போது அவனுக்கு எவ்வளவு லாபம் வருதுன்னா 70,000 லாபம் வருது. இதான் பிளானிங். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விவசாயி 5 ஏக்கர் லேண்ட் இருக்கு. ஒரு விவசாயிட்ட ஒரு 5 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அந்த 5 ஏக்கர் லேண்ட் என்ன பண்றான்? அரிசி போடுறான். அரிசி போடும்போது அவனுக்கு எவ்வளவு லாபம் வருது? 50,000 லாபம் வருது. அதே விஷயத்த என்ன பண்றான்? அதே 5 ஏக்கர் லேண்ட 3 ஏக்கர் அரிசியும் 2 ஏக்கர் வெஜிடபிள்ஸும் போடுறான். அப்போ அவனுக்கு எவ்வளவு லாபம் வருது? 70,000 வருது. இதுதான் பிளானிங். சப்பமேட் சால்ட் வாட்டர். இதுதான் பிளானிங். என்ன சார் அப்படின்னா, பெஸ்ட் வே சூஸ் பண்றது. என்னது? பெஸ்ட் வே சூஸ் பண்றது. அதாவது நம்மள்ட்ட இருக்க வளங்கள் என்னது? நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். வளங்கள் எப்படி இருக்கு? ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. நம்ம வளங்கள் எப்படி இருக்கு? ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. அந்த பற்றாக்குறை வளங்களை எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்றது? அந்த பெஸ்ட் வே செலக்ட் பண்றதா பிளானிங். புரியுதாமா? சூசிங் த பெஸ்ட் வே டு யூஸ் ஸ்கேர் ரிசோர்சஸ். இதான் பிளானிங். ஸோ பிளானிங் தான் என்ன அப்படின்னா, பற்றாக்குறை வளங்கள் இருக்கு நம்மள்ட்ட. அந்த பற்றாக்குறை வளங்களை வச்சு பெஸ்ட் வேலை நம்ம எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறது. இதுதான் என்னது? பிளானிங் சொல்றாங்க. இந்த பிளானிங்கோட ஆப்ஜெக்டிவ் என்னவா இருக்குன்னா, எக்கனாமிக்கா இருக்கும், பொருளாதார ரீதியா இருக்கும், சமூக ரீதியா இருக்கும், அரசியல் ரீதியா இருக்கும், இல்ல ராணுவ ரீதியா இருக்கும். ஸோ பிளானிங் மெயினா எதை பேஸ் பண்ணி போடுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோசியல் ஆப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி போடுவாங்க. சமுதாயத்தை எப்படி நன்மை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி போடுவாங்க. இல்லைன்னா எக்கனாமிக் பேஸ் பண்ணி போடுவாங்க. ஒரு நாடு என்ன பண்ணுவாங்க? இதை 3 பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? ஆப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணுவாங்க. எல்லா கண்ட்ரியுமே சமுதாய, பொருளாதார, அரசியல் மற்றும் ராணுவ கொள்கை அடிப்படையாக வச்சுதான் என்ன பண்ணுவாங்க? பிளான் பண்ணுவாங்க. இதான் பிளானிங். புரியுதாமா? சப்பையா படிச்சுட்டு போயிடலாமா? பெஸ்ட் வேல நம்ம எப்படி ஸ்கேர் யூட்டிலைஸ் பண்றது. இதுதான் பிளானிங். சரிங்களா? அடுத்து பார்ப்போமா? பிளானிங் பத்தி பேசிக்கா பார்த்தாச்சு. அடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ 5 விதமான பிளானிங் இருக்குப்பா. ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளானிங் வந்து பார்த்தோம்னா 4 விதமான பிளானிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். என்ன சார் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னா என்னன்னா, ஸ்ட்ராட்டஜினா வந்து தந்திரம். இங்க பின்னாடி தமிழ்ல கொடுத்துருக்கேன். தந்திரம், திறனாய்வு, திட்டமிடல் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்ணா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். என்ன சார் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்ப நம்ம என்ன எக்கனாமிக் சிஸ்டமே மாறும். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்போ இருக்கிற சிஸ்டம் ஃபுல்லாவே மாறும். இது வந்து லாங் டேர்ம் பிளான் சொல்லுவாங்க. நீண்ட கால திட்டம் சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க? நீண்ட கால திட்டம் சொல்லுவாங்க. குறைஞ்சது ஒரு 15 வருஷம் இருக்கும். இந்த திட்டம் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு 15 வருஷம் இருக்கும். 15 இயர்ஸ் பிளான் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. தந்திரம்னா வந்து பார்த்தோம்னா உடனே செயல்படாது. அது ரொம்ப நாள் ஆகும். இது இருக்கிற எக்கனாமிக் சிஸ்டத்தை மாற்றவும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, எக்கனாமிக் சிஸ்டத்தை மாற்றுறது ஒரு நீண்ட கால பிளான். அதான் ஸ்ட்ராட்டஜிக் பிளான். 15 வருஷம் பிளான். டாக்டிக்கல் பிளான் அப்படின்னா இது மீடியம் டேர்ம் பிளான் பா. மேட்ச் ஆஃப் எப்படி கேட்பா அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் பிளான் எந்த டைம் பிளான்? லாங் டேர்ம் பிளான், ஷார்ட் டேர்ம் பிளான். டாக்டிக்கல் பிளான் என்ன பிளான்? மீடியம் டேர்ம் பிளான். டாக்டிக்கல் பிளான் மீடியம் டேர்ம். ஒரு 7 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். 7 வருஷத்துக்கு போட்டா அது வந்து டாக்டிக்கல் பிளான். ஆபரேஷன் பிளான் இது வந்து ஷார்ட் பிளான். கொஞ்ச காலத்துக்கு ஒரு வருஷத்துக்கு போட்டா அது ஆபரேஷன் பிளான். 1 இயருக்கு போட்டா அது ஆபரேஷன் பிளான். ஷார்ட் பிளான் சொல்லுவாங்க. இது டிஎன்பிசி क्वेश्चन பா. ஷார்ட் பிளான் என்ன மீனிங் அப்படின்னா, ஆபரேஷன் பிளான். இது டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. சார் ஷார்ட் பிளான் என்ன சார் அப்படின்னா, ஆபரேஷன் பிளானிங். அது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1 இயருக்கு பிளான் பண்ணா அது ஷார்ட் டேர்ம் பிளான். அது என்ன சொல்லுவாங்க? ஆபரேஷன் பிளானிங் சொல்லுவாங்க. சரி சார், ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு, டிசாஸ்டர் வந்துச்சு, புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, அப்ப பிளான் பண்றது வந்து பார்த்தா கண்டிஜென்சி பிளான். இது ப்ரீவியஸ் क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க.
ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, ஒரு சூழ்நிலை வந்து எமர்ஜென்சியா வந்து டிசாஸ்டர் வந்துருச்சு, அப்போ பிளான் பண்றாங்கல்ல, அது என்ன பிளானிங்னா கண்டிஜென்சி பிளானிங். கண்டிஜென்சி பிளானிங் புரியுதாமா? இப்ப டைப்ஸ் ஆஃப் பிளான் 4 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ரொம்ப வருஷத்துக்கு பிளான் பண்ணா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ரொம்ப வருஷத்துக்கு பிளான் பண்ணா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். இப்போ நம்ம டிஎன்பிசி படிக்கணும்னு சொல்றல, 5 வருஷத்துக்கு பிளான் பண்றோம்ல, அது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் தான். 15 வருஷத்துக்கு பிளான் பண்ணா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் தான். 2 வருஷம், அதாவது ரெண்டாவது டாக்டிகல் பிளானிங். டாக்டிகல் பிளானிங் மீடியம் டெர்ம் பிளானிங். ஒரு 7 வருஷத்துக்கு பிளான் பண்ணா 7 வருஷத்துக்கு பிளான் பண்ணா டாக்டிகல் பிளானிங். ஒரு வருஷத்துக்கு பிளான் பண்ணா அது ஆபரேஷன் பிளானிங். ஒரு வருஷத்துக்கு பிளான் பண்ணா ஆபரேஷன். எமர்ஜென்சி சிச்சுவேஷன் பிளான் பண்ணா அது கண்டிஜென்சி பிளானிங். புரியுதாமா? புரியுதாமா? எமர்ஜென்சி அப்போ பிளான் பண்ணா அது என்ன பிளானிங்? கண்டிஜென்சி பிளானிங். கிளியரா புரியுதாமா? 4 பிளானிங் டைப் புரியுதா? இங்க தமிழ் அதான் கொடுத்திருக்கேன். என்ன சார் அப்படின்னா திறனாய்வு திட்டமிடல், தந்திரமாய் திட்டமிடல், நிகழ்விதி திட்டமிடல், அவசர திட்டமிடல் அப்படின்னு சொல்லி 4 திட்டமிடல் இருக்கு. அவசர திட்டமிடல்னா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துருக்குப்பா, டிசாஸ்டர், புயல், வெள்ளம் வந்துருச்சு, ஏதாவது வந்துச்சு, எதிர்பாரா நிகழ்வு வந்துச்சு, அப்ப திட்டமிடல் தான் அது அவசர திட்டமிடல். நிகழ்விதி திட்டமிடல்னா நம்ம குறுகிய காலத்துக்கு 1 இயருக்கு என்ன பெனிஃபிட் வர மாதிரி பிளான் பண்றோம்ல, அது வந்து நிகழ்விதி திட்டமிடல். இப்ப மெயின்ஸ் பிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் படிக்கிறவங்கள அந்த நிகழ்விதி திட்டமிடல். சரிங்களா? நிகழ்விதி திட்டமிடல் ஷார்ட் டேர்ம் பிளான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து தந்திரபாய திட்டமிடல் அப்படின்னா நடுத்தரமா மீடியம் பிளான் சொல்லுவாங்கல்ல, மீடியம் பிளான். இது வந்து 7 வருஷத்துக்கு பிளான் பண்ணுவாங்க. திறனாய்வு திட்டமிடல்ன்றா ரொம்ப வருஷம் நீண்ட காலத்துக்கு பிளான் பண்றது திறனாய்வு திட்டமிடல், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். இதுல எப்படி கொஸ்டின் வரும்னா மேட்ச் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. மேட்ச் ஆஃப் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் என்ன பிளான் அப்படின்னு கேட்பாங்க. இது என்ன லாங் டேர்ம் பிளான், அவ்வளவுதான். இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். ஆபரேஷன் பிளான் என்னது, ஷார்ட் டேர்ம் பிளான். இப்படிதான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இது தெரிஞ்சா போதும். ஓகேவா? அடுத்து போலாம். சரிப்பா, இந்த பிளானிங்கிறது ஃபர்ஸ்ட் எந்த நாட்டுல ஆச்சு அப்படின்னா எக்கனாமிக் பிளான் எந்த நாட்டுல ஃபர்ஸ்ட் ஆச்சுன்னா ரஷ்யாப்பா. ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் என்ன உருவாச்சுன்னா இந்த பிளானின்ற கான்செப்டே உருவாச்சு 1928 ரஷ்யால தான் ஃபர்ஸ்ட் பொருளாதார திட்டமிடல் ஒரு கான்செப்ட் உருவாச்சு. என்ன சார் பொருளாதார திட்டமிடல்னா அந்த நாட்டுல யுஎஸ்எஸ்ஆர் இருக்குப்பா. ஆக்சுவலி யுஎஸ்எஸ்ஆர்ல பொருளாதார கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும். அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறக்காண்டி போடப்பட்ட பிளானிங் தான் என்னது எக்கனாமிக் பிளானிங். ஏன்னா ரஷ்யால எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துருக்குப்பா. அப்போ அது எப்படி மீட்டெடுக்கலாம்னு போடும்போது ஒரு பிளான் போட்டாங்க. அந்த பிளான் தான் எக்கனாமிக் பிளானிங். அந்த எத்தனை வருஷம் போட்டாங்கன்னா 7 வருஷம் போட்டாங்க. 7 years பிளான் போட்டாங்க. ரஷ்யால எத்தனை வருஷம் பிளான்? 7 வருஷம் பிளான். நல்லா புரிஞ்சுங்க. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் பிளான் கொண்ட கண்ட்ரி என்னது? ரஷ்யா. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. எந்த நாட்டில நம்ம பிளானிங் எடுத்தோம்? ரஷ்யா. ப்ரீவியஸ் கொஸ்டின் ரஷ்யா எப்ப சார் உருவாக்கணும் அப்படின்னா 1928 ஃபர்ஸ்ட் பிளானிங் ஒரு கான்செப்ட் உருவாக்கிருக்காங்க. அங்க எத்தனை வருஷம் சார் அப்படின்னா 7 வருஷம். ரஷ்யால எத்தனை வருஷம் பிளான்? 7 வருஷம். ஒவ்வொரு 7 வருஷம் பிளான் பண்ணி எக்கனாமியை ரீஃபார்ம் பண்ணுவாங்க. சரி சார், இதுக்கு என்ன சார் இந்தியா இதை பார்த்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியா இந்த நாட்டில தான் கடன் வாங்கியிருப்பாங்க. இந்தியா என்ன பண்ணிருப்பாங்க? பிளானிங் இந்த நாட்டில் தான் கடன் வாங்கியிருப்பாங்க. இந்தியா எங்க அடாப்ட் பண்ணிருப்பாங்க? யுஎஸ்எஸ்ஆர் தந்து என்ன பண்ணிருப்பாங்க? பிளானிங் கான்செப்டை அடாப்ட் பண்ணிருப்பாங்க. என்ன கான்செப்ட்? பிளானிங், எக்கனாமிக் பிளானிங் கான்செப்ட் எங்க அடாப்ட் பண்ணிருப்பாங்க? ரஷ்யால இருந்து எடுத்துப்பாங்க. புரியுதாமா? இங்க எத்தனை வருஷம் சார் பிளான் அப்படின்னா 5 வருஷம் பிளான். அங்க 7 வருஷம். இங்க எத்தனை வருஷம்? 5 வருஷம் பிளான். 5 year பிளான். இங்க எத்தனை வருஷம் பிளான்? 5 வருஷம் ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணுவாங்க? பொருளாதாரத்தை ரீஃபார்ம் பண்ணுவாங்க. பொருளாதாரத்தை சீர்திருத்தம் பண்ணுவாங்க. புரியுதா பாருங்க. அதாவது ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் வருஷம் பிளானிங் கான்செப்ட் ஆரம்பிச்சுப்பா. அங்க 7 வருஷம் பொருளாதார ரீஃபார்ம் பண்ண. இங்க எத்தனை வருஷம்? 5 வருஷம். சரிப்பா, இப்போ உங்கள்கிட்ட 2 கொஸ்டின் கேட்கிறேன். ஃபாதர் ஆஃப் பிளானிங் யாருப்பா? அப்போ பிளானிங் கான்செப்ட் கொண்டு வந்தா திட்டமிடல் தந்தையா இருப்பாரு. திட்டமிடலின் தந்தை யாருப்பா அப்படின்னா ஜோசப் ஸ்டாலின். அதாவது ஜோசப் விஜயில ஜோசப், நம்ம முத்துவேல் கருணாநிதியில ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலின் தான் வந்து என்னது ஃபாதர் ஆஃப் பிளானிங். ஃபாதர் ஆஃப் பிளானிங் யாரு? ஜோசப் ஸ்டாலின். இவர் தான் ரஷ்யால என்ன பண்ணிருப்பாரு? இந்த கான்செப்ட் உருவாக்கி இருப்பாரு. யாரு? ஜோசப் ஸ்டாலின். புரியுதாமா? இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கா, நோட் படிக்கணுமா? ஆக்சுவலா ரஷ்யால ஃபர்ஸ்ட் வருஷம் பிளானிங் கான்செப்ட் உருவாக்கின காரணம் எக்கனாமிக் கிரைசிஸ். அதுக்காண்டி போட்டுப்பா. அங்க எத்தனை வருஷம் கான்செப்ட்ல 7 வருஷம் பிளான். அதை உருவாக்குற யார் அப்படின்னா ஜோசப் ஸ்டாலின். சரிங்களா? குட் ஈவினிங்மா. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதாமா? அடுத்து போலாமா? நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன். நோட்ஸ் பார்த்து எழுதிக்கங்க. கான்செப்ட் கவனிங்க. கான்செப்ட் தான் கிங். கான்செப்ட் கவனிச்சா போதும். நோட்ஸ் பார்த்து நீங்க காப்பி பண்ணா போதும். பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறேன். பிடிஎஃப் பார்த்து எழுதிக்கங்க. புரியுதாமா? கிளியரா புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்து வந்து பிளானிங் இன் இந்தியா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்.
சுதந்திரத்துக்கு முன்னாடி போடப்பட்ட பிளானிங், 1947க்கு முன்னால போடப்பட்ட திட்டங்கள் என்ன சார்? பாப்போமா பாப்போமா? சரிங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர் தான் இப்ப முக்கியமான ஆளு. பொருளாதாரத்தை பத்தி படிக்கணும்னா இவங்களை ஃபர்ஸ்ட் படிச்சுதான் படிக்கணும். யாருமே சொல்லி தர மாட்டேன். நம்ம பக்காவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தாதாபாய் நௌரோஜி. யாரு சார் இந்த ஆளு? இந்த ஆளை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருமா ஹிஸ்டரியில? இந்த ஆளை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருமா? தாதாபாய் நௌரோஜி. இவரை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருமா? தாதாபாய் நௌரோஜி. நம்ம ரீசெண்டா கூட துருவிக்ரமோட பேர்ல வந்துச்சுல மகான் படத்துல, தாதாபாய் நௌரோஜி. என்னப்பா யாருப்பா அவரு? ஃபர்ஸ்ட் எக்கனாமிய கிரிட்டிசைஸ் பண்ணாரு. யாரோட எக்கனாமிய கிரிட்டிசைஸ் பண்ணாரு? பிரிட்டிஷோட எக்கனாமியை கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. பிரிட்டிஷோட எக்கனாமிக் சிஸ்டத்தை கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. பிரிட்டிஷ் எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குல்ல, அது இந்தியால எப்படி கொள்ளடிக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த தாதாபாய் நௌரோஜி தான் இந்தியா பொருளாதாரம் அழிஞ்சுக்கிட்டே வருது. என்ன காரணம்? பிரிட்டிஷ் எக்கனாமினால இந்திய பொருளாதாரம் அழிஞ்சுக்கிட்டே வருது. என்ன காரணம்? பிரிட்டிஷ் எக்கனாமினால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்திய பொருளாதாரம் அழிஞ்சிட்டு வர காரணம் பிரிட்டிஷ் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. பிரிட்டிஷோட எக்கனாமிக்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. நீங்க உங்களை மட்டும் வளர்த்துக்கிறீங்களே, எங்களை போட்டு சாவடிக்கிறீங்களே, எங்களை கொல்றீங்களே, உங்க பொருளை வளர்க்கறதுக்கு எங்களை சாவடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு? அவர் பொருளாதார கொள்கையை கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. புரியுதா? எப்படி சார் கிரிட்டிசைஸ் பண்ணிப்பா? ஒரு புக்கே போட்டு பார்ப்பா. என்ன புக் அப்படின்னா எழுதிக்கங்க. ட்ரெயின் தியரி, செல்வ சுரண்டல். சூப்பர் முரளி, அதான் எதிர்பார்த்தேன். கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட முதுபெரும் மனிதர் யாரு? இந்த ஆள் தான். ட்ரெயின் தியரி. இந்த ட்ரெயின் தியரி என்ன சார் சொல்லுது? இந்த ட்ரெயின் தியரி என்னன்னா, இந்தியால இருந்து செல்வத்தை எடுத்து போறாங்க. யாரு? இந்த திருட்டு பேலுக. இந்தியால இருந்து என்ன பண்றாங்க? இந்த பிரிட்டிஷ் திருட்டு பேலுக திருடர்கள் என்ன பண்றான்? இங்க இருந்து செல்வத்தை எடுத்துட்டு போறான். எப்படி எடுத்துட்டு போறான்னா, உணவுப் பொருள் மூலமா எடுத்துட்டு போறான். உணவு மூலம் எடுத்துட்டு போறான். வேற என்ன? பண்டங்கள் மூலமா எடுத்துட்டு போறான். பண்டங்கள் மூலமா எடுத்துட்டு போறான். வேற என்ன எடுத்துட்டு போறான் அப்படின்னா, தானியமா எடுத்துட்டு போறான். அவனுக்கு ஸ்பைசஸ் எடுத்துட்டு போறான். அவனுக்கு என்ன? செல்வத்தை இப்படி எடுத்துட்டு போறான். உணவை எடுத்துட்டு போறான், பண்டங்களை எடுத்துட்டு போறான். இதனால இந்தியால என்ன சார் உருவாகுது அப்படின்னா, பஞ்சம் உருவாகுது. இந்தியால என்ன உருவாகுது? பஞ்சம். இங்கே சாப்பாடு இல்ல. என்கிட்ட அரிசி எடுத்துட்டு போறேன் நாயே, அறிவிக்கிற நாயே திட்டுறாங்க. யார் திட்டுறா? தாதாபாய் நௌரோஜி திட்டுறாரு. அதாவது ஒடிஷா ஃபெமைன் வந்துருக்குப்பா. காரணம் வந்து என்ன? விவசாயி நல்லா உற்பத்தி பண்ணுவான். எல்லா மூட்டை அரிசி என்ன பண்ணுவான்? அவன் வீட்டுக்கு வச்சுப்பான். அவன் வீட்டுல போய் வச்சுப்பான். புரியுதா? பிரிட்டிஷ் வந்து பார்த்தா என்ன பண்ண, இந்தியா கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கிரிட்டிசைஸ் பண்ண யாரு? தாதாபாய் நௌரோஜி. புரியுதாமா? அதாவது இந்தியால இருந்து செல்வம் இருக்கும்பா. என்ன செல்வம்? உணவு தான் செல்வம், அக்ரிகல்ச்சர் செல்வம். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் என்ன? திருடிட்டு எடுத்துட்டு போறான். யாரு? பிரிட்டிஷ் திருடி எடுத்துட்டு போறான். எங்க நாட்டுக்கு? அவன் நாட்டுக்கு, யூரோப் நாட்டுக்கு எடுத்துட்டு போறான். அங்க போய் அவன் வியாபாரம் பண்றான். இதனால இந்தியா என்ன உருவாகுதுன்னா, ஃபெமைன் உருவாகுது அப்படின்னு சொல்லுதான் இந்த ட்ரெயின் தியரி. செல்வ சுரண்டல் சுரண்டாயில பெயிண்ட் சுரண்டாயில, அதே மாதிரி செல்வத்தை சுரண்டாயின்னு சொல்லிப்பாரு. செல்வ சுரண்டல். புரியுதாமா? இந்தியால எவ்வாறு பிரிட்டிஷ் வந்து செல்வத்தை சுரண்டாங்க அப்படின்ற ஒரு கோட்பாடா போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணிப்பாரு? ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணிப்பாரு. வறுமை மற்றும் பிரிட்டிஷ் ஒவ்வாத ஆட்சின்னு ஒரு புக் போட்டிருப்பாரு. இங்க பாருங்க எழுதுறேன். வறுமை மற்றும் பிரிட்டிஷ் ஒவ்வாத ஆட்சின்னு சொல்லி போட்டிருப்பாரு. ஒரு புக் போட்டிருப்பாரு. வறுமை மற்றும் பிரிட்டிஷ் ஒவ்வாத ஆட்சி. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூலிங் இந்தியா. வறுமை மற்றும் பிரிட்டிஷ் ஒவ்வாத ஆட்சி. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூலிங் இந்தியா. புரியுதாமா? இந்த புக்கு தான். இந்த புக்ல போட்டு கிளி வச்சிருப்பாருப்பா. ஏண்டா வீணா போனோன்னு, இங்க நான் சாப்பாடு காசு எல்லாம் கஷ்டப்படுறேன், ஒன்று எந்த ஒரு ரூபா காசு இல்ல, இங்க இருந்து கொள்ளடிச்சு போறியாடா அறிவிக்கட்டேன்னு சொல்லிட்டு ஓப்பனா கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. யாரு? தாதாபாய் நௌரோஜி. இந்த புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்பா. இந்த புக்கு யாருன்னு கேட்க, தாதாபாய் நௌரோஜி. வறுமை மற்றும் பிரிட்டிஷ் ஒவ்வாத ஆட்சி அப்படின்ற புக் எழுத யார் எழுதுனா? தாதாபாய் நௌரோஜி. புரியுதாமா? அதே மாதிரி செல்வ சுரண்டல் அப்படின்ற கோட்பாடு உருவாக்கணும் யாரு? இது கோட்பாடு. செல்வ சுரண்டல் கோட்பாடு. அந்த கோட்பாடு உருவாக்கணும் யாருன்னா தாதாபாய் நௌரோஜி. இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. புரியுதாமா? இது எப்ப சொல்லியிருப்பாருன்னா 1867 சொல்லியிருப்பாருப்பா. 1867 சொல்லியிருப்பார். இது எப்ப சொன்னார்னா 1901 சொல்லியிருப்பார். 1901 சொல்லியிருப்பார். சரியாமா?
கிளியரா புரியுதாமா? இதுதான் தாதா என்ன சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்தியாவோட வருமானத்தை கால்குலேட் பண்ணாருப்பா. ஃபர்ஸ்ட் மேன் டு கால்குலேட் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் இந்தியாவோட தேசிய வருமானத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? கால்குலேட் பண்ணாரு. அப்பதான் இந்தியாவோட வெளிச்சம் வந்து வெளியே தெரியும் சொல்லிட்டு 1868 இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு தேசிய வருமானத்தை கணக்கிட்டு இருப்பார். புரியுதாமா? தாதா பேனர்ஜி புரியுதாமா? தாதா பேனர்ஜி புரியுதாமா? தாதா பேனர்ஜி என்னன்னு சொல்லிப்பாருன்னா பிரிட்டிஷ் மட்டும் மறுபடியும் ஒவ்வாத ஆட்சின்னு சொல்லி உட்கார்ந்து இருப்பாருப்பா. அது என்ன சொன்னா பிரிட்டிஷ் எப்படி சுரண்டுறாங்க, இந்தியால இருந்து எப்படி செல்வம் சுரண்டி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத கிளியர் கட்டா மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா புக்கு போட்டாதான் எல்லா மக்களுக்கும் புரியும், நம்ம கோட்பாடா சொன்னா மக்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் எதிராக மக்கள் திரட்டல் அந்த புக்கு போட்டிருப்பார். புரியுதாமா? போட்டிருப்பார். அது மட்டும் இல்லாம இந்திய பொருளாதாரத்தை பத்தி எல்லா மக்களும் ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பார்? ஃபர்ஸ்ட் தேசிய வருமானத்தை கணக்கிட்டு இருப்பார். புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? இயர்லியா ஆரம்பிச்சது இவர் இனிஷியேட்டிவ், இவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். இயர்லியா அவர் தான் இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சு. அடுத்து என்ன சார்? இந்த ஆள் அதுக்கு ஒரு படி மேல போயிட்டான். இந்த ஆள் என்ன பண்ணான்? அடுத்து யார் சார் இருந்தாலும் ஆர்சி தத்து. இவன் கடுப்பாயிட்டான். என்கிட்ட கொள்ளடிக்கிறாடா, அவங்க சும்மா விட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிப்பான ஓப்பனா சொல்லிப்பார். எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருப்பார். எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா தனியா பாருங்க. எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்திய பொருளாதாரம். எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. இந்திய பொருளாதார வரலாறு. இந்த புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. வரலாறு 1902 எழுதிப்பாருமா. தாதா பேனர்ஜி சொன்ன அடுத்த வருஷம் என்ன இந்த புக்கு போட்டிருப்பாரு. இந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டுல உலகத்தை எது பணக்கார நாடு? இந்தியா. உலகத்திலேயே 17ஆம் நூற்றாண்டுல யாரு பணக்கார நாடு? இந்தியா தான் பணக்கார நாடு. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல உலகத்தை யார் ஏறினாடு? இந்தியா தான். இந்த நிலைமைக்கு மாத்திரம் யாரு? இந்த திருட்டு பயலுக்கு தான் சொல்லி ஓப்பனா புக்ல சொல்லியிருப்பாரு. 17ஆம் நூற்றாண்டுல உலகத்திலே வேர்ல்டு ரிச்சஸ்ட் கண்ட்ரி எது? இந்தியா. வேர்ல்டு ரிச்சஸ்ட் கண்ட்ரி எது? இந்தியா. அதே 10ஆம் நூற்றாண்டுல உலகத்திலே மிக வறுமையான நாடு எது? இந்தியா. வேர்ல்டு புவர்ஸ்ட் கண்ட்ரி என்னது? இந்தியா அப்படின்னு மாத்திட்டாங்க. இந்த விஷயத்த மாத்தினது யாரு? இந்த திட்டு பயல தான். யாரு இந்த திட்டு பயலுங்க? பிரிட்டிஷ் தான். புரியுதாமா? கிளியரா கான்செப்ட் புரியுதா? ஆர்சிதத் என்ன ஒரு படி மேல போயிடுவாரு. 17ஆம் நூற்றாண்டுல இந்தியா வந்து பார்த்தா உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் இருந்துச்சு. அவுரங்கசீப் காலத்துல பணக்காரனா இருந்துச்சு. நீங்க வந்து திட்டு போயிடா உலகத்தோட எல்லா செலவத்தையும் கொள்ளடிச்சு உங்க அப்பா வீட்டு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன பயங்கர கிரிட்டிசைஸ் பண்ணிப்பாரு. வேர்ல்டு புவர்ஸ்ட் கண்ட்ரியா மாத்திட்டீங்க, எங்களை எல்லாத்துக்கும் கையை வந்து வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிப்பாரு. இதுதான் எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருப்பாரு. இந்திய பொருளாதார வரலாறு 1902 எழுதியிருப்பார். புரியுதாமா? இது யார் சொன்னா? ஆர்சிதத். இந்த ரெண்டு அடிப்படையா வச்சுதான் பின்னாடி பிளான் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு பேஸ் அடிப்படையா வச்சா பின்னாடி பிளான் பண்ணுவாங்க. பாப்போமா என்ன சார் பிளான் பண்ணிருக்காங்கன்னு? ஃபர்ஸ்ட் பிளானிங் விஸ்வேஸ்வரா பிளான். யாருப்பா இந்த ஆளு? இந்த ஆளை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அப்படின்னா இன்ஜினியர்ப்பா. நம்மள இன்ஜினியர் தான். எத்தனை பேர் இன்ஜினியரிங் கை தூக்குங்க. நானும் இன்ஜினியர் தான். சரியா? எதுக்கு இன்ஜினியர் படிச்சு தெரியா படிச்சேன் இன்ஜினியரிங். சரியா? இந்த ஆள் தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். என்ன இன்ஜினியர்னா சிவில் இன்ஜினியர். இந்த ஆள் என்ன சிவில் இன்ஜினியர். கொத்தனார். சிவில் இன்ஜினியர் பார்க்க வேண்டியதா கொத்தனார் பாக்குறாள். சிவில் இன்ஜினியர் என்ன சார்? சிவில் இன்ஜினியர்னா இவரோட பர்த்டே என்னன்னு சொல்லி கொண்டாடுறோம். செப்டம்பர் 5 என்னன்னு சொல்லி கொண்டாடுறோம். இன்ஜினியர்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுறோம். ஏன்பா? அந்த அளவுக்கு சாதனை பண்ணிருக்காரு. இவரோட பர்த்டே செப்டம்பர் 5 தான் என்ன பண்றோம்? நம்ம இன்ஜினியர்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுறோம். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங் வைஷ்ணவி. ஃபாதர் ஆஃப் பிளானிங் யாரு? ஜோசப் ஸ்டாலின். ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிளானிங் யாரு? விஸ்வேஸ்வரையா. என்ன சார் பண்ணாரு அப்படின்னா இந்த பிளான்ட் இந்தியா எக்கனாமி அப்படின்னு ஒரு புக்கு போட்டாருப்பா. ஏன் சார் புக்கு போடணும்? இவர் வந்து குங்குமம் மெக்கானிக்கல் மெஜஸ்டிக் மெக்கானிக்கல். சரிங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரிங்களா? சரி, ஓகே, பார்ப்போம். இவர் என்ன புக்கு போட்டார்னா பிளான்ட் இந்தியா ஆஃப் எக்கனாமி. பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியா. இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம். திட்டமிட்ட பொருளாதாரம். என்ன சார் திட்டமிட்ட பொருளாதாரம் சொல்றீங்க? என்ன சார் சொல்றாரு? இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் போட்டிருப்பாருப்பா. என்ன பண்ண ப்ளூ பிரிண்ட் போட்டிருப்பாரு. இந்தியா போற எப்படி செதுக்கலாம்? கத்தி பிரதர் விஜய் பாப்பார்ல அதே ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டார். யாரு? இவர் தான் விஸ்வேஸ்வரா ப்ளூ பிரிண்ட் போட்டார். ப்ளூ பிரிண்ட் போட்டு என்ன சொன்னார் அப்படின்னா
இந்தியால அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் இருக்கு, அக்ரிகல்ச்சர் மட்டும் இருக்கு, நம்ம அடுத்த அளவுக்கு போகணும்னு சொல்லி என்ன சொல்லி ஒரு புக் போட்டுப்பாரு. என்ன புக் அப்படின்னா, என்ன புக்னா பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புக் போட்டு எப்படி வேளாண் துறையில இருந்து எப்படி தொழில்துறைக்கு போகுது, அக்ரிகல்ச்சர்ல இருந்து எப்படி இண்டஸ்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகுது, அதுதான் அந்த புக். அப்படிதான் அதான் புக். எப்படி அக்ரிகல்ச்சர்ல இருந்து இண்டஸ்ட்ரிக்கு மாறுறது, கன்வெர்ட் பண்றது, எப்படி இண்டஸ்ட்ரியா மாத்துறது, இப்ப வேளாண்மை துறை சார்ந்த விஷயத்தை எப்படி இண்டஸ்ட்ரியா மாத்துறது, இந்த புக்கை தான் போட்டிருப்பாரு. யாரு? விஸ்வேஸ்வரையா. பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி புக்ல போட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்தியா ப்ளூ பிரிண்ட் செதுக்குனதே இவர் தான். இந்தியாவுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டது யாரு? ஃபர்ஸ்ட் இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டது யாரு அப்படின்னா விஸ்வேஸ்வரையா. அது எழுதுற புக் தான் இது. இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் எப்ப சார் எழுதுனா 1934 எழுதியிருப்பாரு. எப்ப எழுதாரு? 1934 இந்த புக் எழுதினார். இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம். இதுல என்ன சொல்லியிருப்பாரு? எப்படி வேளாண் துறையில இருந்து தொழில்துறைக்கு போறது, இந்தியா மக்கள் எப்படி வேளாண்மை துறையிலிருந்து தொழில்துறைக்கு போறன்னு சொல்லி எழுதியிருப்பாரு. புரியுதாமா? இது எத்தனை வருஷம் பிளான் சார்? விஸ்வேஸ்வரய்யா எழுதின பிளான் எத்தனை வருஷம் பிளான்? 10 வருஷம் திட்டம்பா. 10 வருஷம் திட்டம், 10 வருஷம் பிளான், 10 இயர்ஸ் பிளான். இந்த 10 வருஷத்துல என்ன ஆகும்னா, இப்படி போச்சுன்னா இந்திய வருமானம், நேஷனல் இன்கம் டபுள் ஆயிரும் சொல்லியிருப்பாரு. புரியுதா பாருங்க. அதாவது விஸ்வேஸ்வரா ஒரு பிளான் போட்டாருப்பா. இந்தியா பொருளாதார திட்டமிடல், இந்தியா திட்டமிட்ட பொருளாதாரம் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே புக் தான். பிளான்ட் எக்கனாமி ஆஃப் இந்தியா. அந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, எவ்வாறு வேளாண்மை துறையிலிருந்து தொழில்துறைக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு. எப்படி அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் எடுத்து அக்ரோபேஸ் இண்டஸ்ட்ரி உருவாக்குறது, எப்படி மற்ற இண்டஸ்ட்ரி உருவாக்கு, எப்படி கிளியர் கட்டா சொல்லியிருப்பாரு. மக்களுக்கு ஏழை மக்கள் புரியுற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்படி பண்ணா 10 வருஷத்துல என்ன ஆயிரும்? நம்ம நாட்டோட தேசிய வருமானமே இரட்டிப்பாயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புரியுதாமா? இரட்டிப்பாயிரும் சொல்லியிருப்பாரு. சரி, அடுத்து என்ன சார் பண்ணாரு அப்படின்னா, 3 கான்செப்ட் ப்ரொபோஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நிறைய கொண்டு வாங்க. அப்பதான் ஏன் இப்ப இண்டஸ்ட்ரி கொண்டு சொல்றாரு? சொன்னா இண்டஸ்ட்ரி அதிகமாக பீப்புளுக்கு என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். அதனால வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு இண்டஸ்ட்ரி அதிகமா கொண்டு வாங்கன்னு சொல்லிப்பாரு. அடுத்து என்ன சார் பண்ணிருப்பாரு அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க, ரோடு போடுங்க, டிரான்ஸ்போர்டேஷன் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. அடுத்தது எல்லா விஷயத்திலையும் அரசு தலையிட்டு மக்களுக்கு வேலை செய்யணும். அரசு தலையிட்டு மக்களுக்கு ஃபண்ட் கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் சொல்லி யார் ப்ரொபோஸ் பண்ணிருப்பா? விஸ்வேஸ்வரய்யா ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. இண்டஸ்ட்ரியலைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டேட் இன்டர்வென்ஷன், தொழில்துறை ஆக்குறது, உள்கட்டமைப்பு, அப்புறம் அரசு தலையீடு, இது 3ஐயும் முன்மொழிஞ்சிருப்பார். யாரு? விஸ்வேஸ்வரய்யா. சரியா? சரி, இதான் அந்த புக்கு. பாருங்க, இதான் அந்த புக்கு. கிளியரா புரியுதா? நம்ம ஆளு சூப்பரா இருக்கார்ல, இவதான் விஸ்வேஸ்வரய்யா. சரியா? இவதான் விஸ்வேஸ்வரய்யா. வேற என்ன சார் பண்ணாரு அப்படின்னா பார்ப்போம். ஓகேமா. வேற என்ன சார் பண்ணாரு அப்படின்னா, 2 டேம் கட்டியிருப்பாருப்பா. அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் பண்றதுக்காக 2 டேம் கட்டியிருப்பாரு. என்ன டேம்னா ஹிராக்குண்ட் டேம். இந்த டேமை பத்தி ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்காமா? ஹிராக்குண்ட் டேம் எங்க இருக்கு? எந்த ஊரு? எந்த ஸ்டேட்ல இருக்கு? ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? ஹிராக்குண்ட் டேம் பத்தி ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கா? அப்புறம் கிருஷ்ணா சாகர் டேம். இந்த 2 டேமே கட்டியிருப்பாரு. எதுக்கு அப்படின்னா, டு டெவலப் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்றதுக்காண்டி என்ன பண்ணிப்பாரு? டேமை கட்டியிருப்பாரு. சரிங்களா? சரிப்பா, இந்த ஹிராக்குண்ட் டேம் எங்க இருக்கு? எந்த பிளேஸ்ல இருக்கு? இந்த கிருஷ்ணராஜசாகர் டேம் எங்க இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுதான் பரவாயில்ல, தெரியல நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியலாம் சொல்லி நான் சொல்லிடுறேன். ஹிராக்குண்ட் டேம் எங்க இருக்கு? கிருஷ்ணசாகர் டேம் எங்க இருக்கு? 2 டேம் இவர் தான் கட்டியிருப்பாரு. லாங்கஸ்ட் டேம் இன் இந்தியாவா? லாங்கஸ்ட் டேமா? வேற ஏதாவது இருக்கா? ஹிராக்குண்ட் டேம் எந்த ஊர்ல இருக்கு? சரி, இது உங்களுக்கு கொஸ்டின்மா, கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின். ஹிராக்குண்ட் டேம், கிருஷ்ணசாகர். சரி, இது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்ப வேணா, கிளாஸ் முடிச்சோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஹிராக்குண்ட் டேம் எந்த ஊர்ல இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அது ஸ்பெஷாலிட்டி என்ன? கிருஷ்ணசாகர் டேமோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எந்த ஊர்ல இருக்கு? இது கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான கொஸ்டின்மா. கமெண்ட் செக்ஷன் கொஸ்டின் கிளாஸ் முடிஞ்சோ போடுங்க. சரிங்களா? அடுத்து போமா. சரி, இந்த விஷயம்லாம் இவர் பண்ணனால இவர் என்ன சொல்றான்? ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி சொல்றான். ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி யாருப்பா? விஸ்வேஸ்வர ஐயா. ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி யாரு? விஸ்வேஸ்வர ஐயா. ஓகேவா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி யாரு? விஸ்வேஸ்வர ஐயா. புரியுதாமா? அடுத்தது ஜவஹர்லால் நேரு திட்டம்.
ஜேஎல் பிளான் ரொம்ப முக்கியமான பிளான். பாப்போமா? ஜேஎல் பிளான். இந்த பிளானுக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா. இந்த பிளானுக்கு இன்னொரு பேர் காங்கிரஸ் பிளான் சொல்லுவாங்க. இந்த பிளானுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க காங்கிரஸ் பிளான் சொல்லுவாங்க. என்ன சார் காங்கிரஸ் பிளான்? சரி, 1938 யாரு ஐஎன்சி பிரசிடென்ட்? நான் ஐஎன்எம் நடத்துமோ சொல்லிட்டேன். 1938 இந்த பிளான் போட்டிருப்பாங்க. நான் கிளாஸ்ல ரெடியா சொன்னேன். யாரு ஐஎன்சி பிரசிடென்ட்? யார் ஐஎன்சி பிரசிடென்ட்? யாருப்பா ஐஎன்சி பிரசிடென்ட்? யார் ஐஎன்சி பிரசிடென்ட்? நேதாஜி போஸ். நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஆன்சர். அதாவது வந்து பார்த்தா கமெண்ட் செக்ஷன் கிளாஸ் முடிச்சு போடுங்க. இப்ப அது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்துனேன். ஐஎன்சி பிரசிடென்ட் யாருப்பா? 1938 ஐஎன்சி பிரசிடென்ட் யாரு அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சூப்பர் பேர்ப்பா ப்ரோ, சூப்பர் பேர் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர், எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச தலைவர். சரிங்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா? இவர் தலைவரா இருப்பார். இவர் என்ன கொடுத்திருப்பாரு? ஒரு ஐடியா கொடுத்திருப்பாருப்பா. நேஷனல் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கலாம். தேசிய திட்டக்குழுன்னு ஒன்று உருவாக்கலாம். அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்திருப்பாரு. நல்லா புரிஞ்சுங்க. தேசிய திட்டக்குழு ஒரு குழு உருவாக்கணும்னு சொல்லி ஐடியா. இந்த குழுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்கல் போட்டவர் யாருப்பா? இந்த குழுக்கு ஃபர்ஸ்ட் உருவாக்கணும்னு சொல்லி அடிக்கல் போட்டவர் யார்? யாருக்கா தெரியுமா? சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேல் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 1931 கராச்சி மாநாட்டில் சொல்லிப்பாருப்பா, இந்த மாதிரி ஒரு குழு வேணும், அப்பதான் நம்ம பொருளாதார சமாளிக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாரு, அவர் சொல்லிப்பாரு, ஒரு ஐடியா கொடுத்திருப்பாரு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிப்பாரு, சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஐடியா உருவாக்கிருப்பாரு. தேசிய திட்டக்குழு உருவாக்கலாம். இந்த திட்டக்குழு மூலமா என்ன பண்ணலாம், ஒவ்வொரு திட்டம் போட்டு நம்ம பொருளாதாரத்தை ரீஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துப்பாரு. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, ஓகே நான் தலைவர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் தலைவர் ஆயிடுவா, நேரு வந்து தலைவர் ஆயிடுவார். புரியுதாமா? அதான் இந்த பிளான், காங்கிரஸ் பிளான். பாப்பமா அதான் அந்த காங்கிரஸ் பிளான். தேசிய திட்டக்குழு. இந்த இதுக்கு ஐடியா கொடுத்தது வந்து பார்த்தோம்னா போஸ் கொடுத்திருப்பாரு. இதுக்கு ஐடியா கொடுத்தது யாருன்னா போஸ், தலைவர் யாருன்னா நேரு. என்ன சார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிசம் பா. இந்த கான்செப்ட் என்னன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம். என்னப்பா அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம். டெமோக்ரஸி என்ன, சோசியலிசம் என்ன? டெமோக்ராட்டிக்னா என்ன, சோசியலிசம் என்னப்பா? ரெண்டுக்கு மீனிங் என்னப்பா? மீனிங் என்ன அப்படின்னா, சோசியலிசம்னா மக்களுடைய தேவையை சாட்டிஸ்ஃபை பண்றதுப்பா. நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது. அப்போ டெமோக்ராட்டிக்னா மக்களாட்சி. மக்களுக்கு என்ன தேவை செய்யறது, மக்களுக்கு என்ன தேவையோ அது செய்யறது. புரியுதா? அப்போ மக்களுக்கு என்ன தேவையோ அது ஆட்சியில செய்யறதா இந்த ஆட்சி. அதுதான் சொல்லிப்பாங்க காங்கிரஸ் பிளான். இந்த பிளானோட ஆப்ஜெக்டிவ் என்னது, டெமோக்ராட்டிக் சோசியலிசம். மக்களுக்கு என்ன தேவையோ, என்ன வேணுமோ அதை யாரு பண்ணணும், அரசாங்கம் தான் பண்ணணும் சொன்னதா இந்த டெமோக்ராட்டிக் சோசியலிசம் கான்செப்ட். புரியுதாமா? நேருவும் சுபாஷ் சந்திர போஸும் என்ன உருவாக்குனாங்க, இந்திய நாடு டெமோக்ராட்டிக் சோசியலிசம் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு என்ன சார் சொன்னாங்க அப்படின்னா, என்னென்ன சார் பண்ணா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சுயசார்பு, தன்னிறைவுன்னு சொல்லுவாங்க. தன்னிறைவு, சுயசார்பு. இப்ப இதோட பேர் என்னப்பா, நம்ம இந்தியால சுயசார்போட இப்ப கரண்ட் பேர் என்ன, ரீசெண்டா ஒரு பேர் வச்சிருக்காங்க. சுயசார்புக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. கரண்ட் பேர் என்ன, ரீசெண்டா ஒரு நேம் வச்சிருக்காங்க. சுயசார்பு ஒரு பேர், சூப்பரா பேர் வச்சிருக்காங்க, நல்ல ஒரு பேர். கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்தியா எதை நோக்கி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் சுயசார்பு, யாரையும் எதிர்பார்க்காம செல்ஃபா என்ன பண்ணும், அவனே டெவலப் ஆகிக்கணும். அப்புறம் தொழில்மயமாக்குதல், இண்டஸ்ட்ரியலைசேஷன். அடுத்து என்ன சார் அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர், சமூக நலன். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். எதை பேஸ் பண்ணி ஒரு திட்டம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சுயசார்பு, நம்மளே பாதுகாக்கணும், நம்மளே டெவலப் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது தொழில்மயமாக்குதல், மக்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு உருவாக்கணும், தொழில்மயமாக்குனா உருவாகும். அப்புறம் அடுத்து சமூக நலன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அரசாங்கம் என்ன சார் பண்ணணும்னு சொல்லியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் நில சீர்திருத்தம் தான் பண்ணும், லேண்ட் ரிஃபார்ம் பண்ணும். எல்லா லேண்டையும் பிடிங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் விவசாயம் கொடுக்கும், லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஜமீன்தார்ட்ட மகள்வாரி முறையிட்ட வந்த எல்லா லேண்டையும் என்ன பண்ணிடுவோம், குடிச்சு என்ன பண்ணுவோம், ஃபார்மர்ஸ்ட கொடுக்கணும். ஃபார்மர்ஸ்ட எல்லா லேண்டையும் கொடுக்கணும்னு சொல்லி லேண்ட் ரிஃபார்ம் பண்ண சொல்லிப்பார். யாருமா சுயசார்பு பேர் கண்டுபிடிச்சிங்களா? சுயசார்பு பேர் என்னமா, ஆத்ம நிர்பார். யாருமே சொல்லியே, ஆத்ம நிர்பார். தண்ணீரைவன் சொல்லுவாங்களே, தண்ணீரோட பேர் என்னது, ஆத்ம நிர்பார். ஓகே, அடுத்து என்ன சார் உருவாக்கணும்னா பப்ளிக் செக்டரை உருவாக்கணும். ஏன் சார் பப்ளிக் செக்டர் உருவாக்கணும்னா, எல்லாமே பிரைவேட்டா போச்சா நல்லா இருக்குது. பப்ளிக் செக்டர் நிறைய உருவாக்கதான் மக்கள் வந்து பார்த்தோம்னா மக்கள் ஹாப்பியா இருப்பாங்க. ஏன் சார் அப்படின்னா, இப்போ பிரைவேட் செக்டர் இருந்துச்சு வச்சுக்கவேன், அவன் மட்டும் தான் ஹாப்பியா இருப்பான். பிரைவேட் செக்டர் இருந்துச்சுன்னா அவன் மட்டும் தான் ஹாப்பியா இருப்பான். இப்ப பப்ளிக் செக்டர் இருந்துச்சுன்னா எல்லா மக்களும் ஹாப்பியா இருப்பாங்க. அதனால பப்ளிக் செக்டர் growth அதிகமாக்குன்னு சொல்லிப்பாரு. ஓகேவா? அடுத்தது நவீனத்துவத்தை மேக்கி எல்லா வளர்ச்சி இருக்கணும், சயின்டிபிக் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி எல்லா வளர்ச்சி இருக்கணும் சொல்லியிருப்பாரு. புரியுதாமா? இதுதான்
ஜவஹர்லால் நேரோட திட்டம் 1938 போட்ட தேசிய திட்டக்குழு. இதோட ஐடியா கொடுத்தது யாருன்னா போஸ், தலைவர் யாரா நேரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் சுயசார்பு, தொழில்மயமாக்குதல், சமூக நலன், செல்ஃப் ரிலையன்ஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன், சோசியல் வெல்ஃபேர். ஓகேவா? அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் அரசாங்கம் பண்ணணும், லேண்ட் எல்லாம் பிடி விவசாயத்தை கொண்டு வரணும், பப்ளிக் செக்டரை க்ரோத் பண்ணணும், சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இந்தியாவில் கொண்டு வரணும். இந்த 3 விஷயம் பண்ணாதான் நாடு வளரும்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்கப்பா. புரியுதாமா? சரிப்பா, இந்த விஸ்வேஸ்வர பிளான்ல ஒரு பாயிண்ட் எழுதிக்கங்க. இது என்ன பிளான் அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம். அது நம்ம பார்த்தோம்ல. இது என்ன சார்? டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம் பா. இது கேபிட்டலிசம். இந்த பிளான் வந்து பார்த்தோம்னா டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம். இது ஒரு எக்ஸாம்ல கேட்டுருக்காங்கப்பா. அது டெமோக்ராட்டிக் சோசியலிசம், இது வந்து என்னது? டெமோக்ராட்டிக் கேபிட்டலிசம். ஓகேவா? ஒரு எழுதிக்கங்க. சரியா? மக்களாட்சி சார்ந்த முதலாளித்துவமா இருக்கும், இது மக்களை சார்ந்த சமுதாயத்துவமா இருக்கும். அடுத்து பாம்பே பிளான். என்ன சார் பாம்பே பிளான் அப்படின்னா 1944 போடப்பட்ட திட்டம்ப்பா. இந்த பாம்பே பிளான் எப்போ போட்டாங்க அப்படின்னா 1944 போடப்பட்ட திட்டம். 8 முன்னணி நிறுவனர்கள் யாருன்னா டாடா, பிர்லா, புருஷோத்தமன் தாகூர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான ஆளுப்பா. புருஷோத்தமன் தாகூர் பாம்பேயோட ஹெட்டா இருந்தார் புருஷோத்தமன் தாகூர். இவங்க 3 பேர் தான் பாம்பேயோட பொருளாதாரத்தை செதுக்குனாங்க. பாம்பே வந்து பார்த்தோன்னா இப்பவும் ஜிடிபில ஃபர்ஸ்டா இருக்கு. காரணமே இவங்க தான்ப்பா. பாம்பே ஜிடிபில ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, மகாராஷ்டிரா ஜிடிபில ஃபர்ஸ்ட் இருக்கு, நம்பர் 1 ஸ்டேட்டா இருக்கு. அது காரணமே இந்த திட்டம் தான். இந்த இவங்க போட்ட விதை தான் பாம்பேல என்னாச்சு? பயங்கரமா டெவலப் பண்ண உருவாச்சு. யாருன்னா 8 முன்னணி நிறுவனர்கள்ப்பா. கேட்டுங்கப்பா ப்ரீவியஸ் கொஸ்டின். பாம்பே பிளான் எந்த வருஷம் அப்படின்னா 1944 யாரு போட்டனா 8 முன்னணி நிறுவனங்கள் பாம்பே சேர்ந்து 8 முன்னணி நிறுவனங்கள் இந்த பிளானை போட்டிருப்பாங்க. இந்த பிளான் எப்ப சார் போட்டோம்னா 1944 போட்டாங்கப்பா. 1944 போட்டாங்க. என்ன சார் ஃபர்ஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணா அப்படின்னா முடிவு பண்ணா இந்தியாவில் இண்டஸ்ட்ரி எல்லாம் அழிஞ்சு போச்சு. என்னடா இண்டஸ்ட்ரியா இருந்துச்சு? பழங்காலத்துல ஹேண்ட்லூம் கையிலே செய்வாங்கல்ல, ஹேண்ட்லூம் வீவர்ஸ், அப்புறம் பழைய டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப இண்டஸ்ட்ரியல் ரீஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தொழில் மேத்தை ரீஃபார்ம் பண்ணணும். ஏப்பா ரீஃபார்ம் பண்ணும்? பிரிட்டிஷ் இந்தியாவில் எல்லா இண்டஸ்ட்ரி அழிச்சுட்டான். பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டான்? இந்தியாவில் உள்ள எல்லா இண்டஸ்ட்ரி அழிச்சுட்டான். இந்தியால உள்ள எல்லா இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிட்டான்? அழிச்சுட்டான். யாரு? பிரிட்டிஷ் அழிச்சுட்டான். அதனால ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ரீஃபார்ம் பண்ணணும். இண்டஸ்ட்ரியை இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ரீஃபார்ம் பண்ணணும் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவை இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும்? இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ரீஃபார்ம் பண்ணணும் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருப்பாரு. அடுத்து என்ன சார் பண்ணணும்? லேண்ட் ரீஃபார்ம். இந்த லேண்டை என்ன பண்ணிட்டான்? பிரிட்டிஷ் ஜமீன்தார் முறை, மகள்வாரி முறை, ரைத்வாரி முறைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்? அதை இஷ்டத்துக்கு கொண்டு வந்து விவசாயத்தில் லேண்டை போடுறதுனால இதே ரீஃபார்ம் பண்ணணும் சொல்லியிருப்பாங்க. லேண்ட் ரீஃபார்ம் பண்ணணும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சார் பண்ணணும் சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா டெக்னாலஜியும் மாற்றணும். எப்படி மாற்றணும்? மாடர்ன் டெக்னாலஜியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 3 பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிப்பாங்க? இந்த பிளான் பண்ணிப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் தொழில் சீர்திருத்தம், அதாவது தொழில்துறையில சீர்திருத்தம் கொண்டு வரணும். அடுத்து என்னது? சீர்திருத்தம் கொண்டு வரணும். அப்ப நவீனத்துவ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வெளிநாடோட டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தாதான் இந்தியால எக்கனாமிக் ரிஃபார்ம் வரும். சரிப்பா, இது எத்தனை வருஷம் பிளானா இருக்குப்பா அப்படின்னா 15 வருஷம் பிளானுப்பா. இது வந்து பார்த்தோன்னா 15 இயர்ஸ் பிளான். அப்ப இதுக்கு ஒரு பிளான் இருக்குல்ல, என்ன பிளான் இருக்கும்? ஸ்ட்ராட்டஜிக் பிளான். இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. பாம்பே பிளான் என்ன பிளான்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளான். 15 வருஷம் பிளான், 5 வருஷம் பிளான். ஏன்னா எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரே மாத்துது. என்ன பண்ணுது? எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், என்டையர் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரே என்ன மாறுது? இது மாத்துது. புரியுதாமா? இது மாத்துது. பாம்பே பிளான் போட்டது யாரு அப்படின்னா 8 முன்னணி நிறுவனங்கள் 15 வருஷத்துக்கு பிளான் போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக் சிஸ்டம், பாம்பேயோட பொருளாதார அமைப்பே மாத்துது. சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து என்ன சார் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இது என்ன சஜெஸ்ட் பண்ணிருப்பா அப்படின்னா மிக்ஸ்டு எக்கனாமிப்பா. ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த பிளான்ல ஃபர்ஸ்ட் கலப்பு போறத சஜெஸ்ட் பண்ணாங்கன்னா பாம்பே பிளான் ஃபர்ஸ்ட் இந்தியால சஜெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரி எது பேஸ் பண்ணிருக்கணும்? ஸ்டேட் தான் வச்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. எல்லா இண்டஸ்ட்ரி யார் தலைவராக இருக்கணும்? ஸ்டேட் தான் தலைவர் இருக்கணும். அப்பதான் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து எத்தனை வருஷம் பிளான்? 15 வருஷம் திட்டம். ஓகேவா? இதுல இந்த 15 வருஷம் திட்டம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. கிளியரா புரியுதாமா? ஓகே. அடுத்த பிளான் என்னன்னா காந்தியன் பிளான். இந்த காந்தியன் பிளான் யாரு கொண்டு வந்ததுன்னா SN அகர்வால், ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் சொல்லுவாங்க. ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. இவர் காந்தியோட ஆதரவு இருப்பா. காந்தி என்னப்பா சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா காந்தி எதை டெவலப் பண்ண சொல்லியிருப்பாருப்பா? காந்தி ரூரல் டெவலப் பண்ண சொன்னாரா, ரூரல் டெவலப் பண்ண சொன்னாரா, இல்ல அர்பன் டெவலப் பண்ண சொன்னாரா, கிராமப்புறம் டெவலப் பண்ண சொன்னாரா, இல்ல நகர்ப்புறம் டெவலப் பண்ண சொன்னாரா? சொல்லுங்க.
காந்தி காந்தி கிராமப்புறங்களை டெவலப் பண்ண சொன்னாரா இல்ல அர்பனை டெவலப் பண்ண சொன்னாரா? சொல்லுங்கம்மா. காந்தி காந்தி நம்ம காந்தி இருக்காருல்ல, காந்தி மகா காந்தி பாட்டெல்லாம் வரும்ல, காந்தி தாத்தா ஊர்ல டெவலப் பண்ண சொன்னாரா அர்பன் டெவலப் பண்ண சொன்னாரா? அப்படின்னா ரூரலை தான் டெவலப் பண்ண சொன்னாரு. ரூரல் டெவலப் என்ன பண்ணும்? கிராமப்புறங்கள் டெவலப் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை? கிராமப்புற அதிகம் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்பா? என்ன இருக்கும்? கிராமப்புற அதிகம் என்ன இருக்கும்? அக்ரிகல்ச்சர். அப்ப அதை டெவலப் பண்ணுமா? இந்த பிளான் எதை பேஸ் பண்ணிச்சுன்னா காந்தியோட பொருளாதார கொள்கையை பேஸ் பண்ணி தான் பிளானை உருவாக்குறாங்கப்பா. ஆக்சுவலா இந்த ஸ்ரீமன் நாராயண் யார் அப்படின்னா காந்தியோட பச்சை ஆதரவாளர். காந்தி என்ன சொன்னா சரியான்னு சொல்றோம் அந்த ஆமாசாமி போற ஆதரவு சார். அவர் என்ன பண்ணாருன்னா காந்தி பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கணும், காந்தி செத்தாலும் சரி இருந்தாலும் சரி காந்தியோட பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருப்பாரு? ஃபர்ஸ்ட் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு? வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. வேளாண் துறை தான் முக்கியம், வேளாண் துறை முன்னேறினாதான் நாடு முன்னேறும் காந்தி சொல்லியிருப்பாரு. அதனால என்ன பண்ணிருப்பாரு? ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு. அடுத்து எதுக்கு முக்கியத்துவம்? கிராமப்புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. கிராமப்புறத்தில் உள்ள சின்ன சின்ன பொருளாதாரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாரு. இந்த பிளான் அதனால காந்திய திட்டம் சொன்னாங்க. 1944 போடப்பட்ட திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். சரிங்களா? இந்த ஸ்ரீமன் நாராயண் யாரா இருந்தானா வர்தா ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருந்துச்சுப்பா. வர்தா ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூலோட பிரின்சிபலா இருப்பார். இது ஒரு வாட்டி எக்ஸாம்ல கேட்கிறாங்க. வர்தா இந்த ஹிந்தியை இம்போஸ் பண்ணிப்பா இல்ல, ஹிந்தி இம்போஸ் பண்ணி இந்த காலேஜ் தான் வர்தா காலேஜோட பிரின்சிபலா இருப்பார். சரியா? பிரின்சிபலா இருப்பார். சரிங்களா? அடுத்து என்ன சார் கொண்டு அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் எக்கனாமி இருக்கணும், பகிரப்பட்ட பொருளாதார ஆட்சி இருக்கும். நல்லா பாருங்க, பகிரப்பட்ட பொருளாதார ஆட்சி இருக்கும். எப்படி? என்ன சார் அப்படின்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்கு, லோக்கல் கவர்மெண்ட் கொண்டு வாங்க. லோக்கல் கொண்டு வந்து எல்லாருக்கும் பொருளாதார சமமா பிரிச்சு கொடுங்க, சமமா பொருளாதாரத்தை பிரிச்சு கொடுங்க, 3 பேர் பிரிச்சு கொடுங்க, டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்க. யாருக்கும் அத்தாரிட்டி அதிகமா வேணாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் அதிகமான அத்தாரிட்டி வேணாம், எல்லாருக்கும் ஈக்குவலான பவரை பிரிச்சு கொடுங்க. மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி 3 பேர் ஈக்குவலா பவர் பிரிச்சு கொடுங்க. அப்பதான் நாடு முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாரு? டீசென்ட்ரலைஸ்ட் எக்கனாமி சொல்லியிருப்பாரு. டீசென்ட்ரலைஸ்ட் எக்கனாமி வேணும், ஏன்னா கிராமங்கள் முன்னேறா நாடு முன்னேறும். அப்ப நீங்க இந்த எக்கனாமி என்ன பண்ணும்? டீசென்ட்ரலைஸ் பண்ணும். அப்ப என்ன சொல்லியிருப்பாரு? வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, வில்லேஜ் அதிகமான தொழில்துறை கொண்டு வாங்க. என்ன துறையா இருக்கணும்? வேளாண்மை சார்ந்த தொழில்துறையா இருக்கணும். அப்புறம் சுயசார்பு, செல்ஃப் சஃபிஷியன்சி, தண்ணீர் சொல்லுவாங்க. அதான் கிராம் சுராஜ். கிராமங்கள் மேம்பட்டாதான் நாடு மேம்படும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா? எஸ்.என். அகர்வால் சொல்லியிருப்பார். புரியுதாமா? இந்த பிளான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா அக்ரிகல்ச்சரும் ரூரல் எக்கனாமி பேஸ் பண்ணி தான் இந்த பிளான் இருந்துச்சு. புரியுதாமா? சரி, இந்த பிளான் எப்படி நம்ம கேட்பாங்க? மேட்ச் ஆஃப் பாலில் கேட்பாங்க. மிஞ்சி போனா ஸ்டேட் பண்ணி கொஸ்டின்ல கேட்பாங்க, அவ்வளவுதான் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சார் பிளான் அப்படின்னா பீப்புள்ஸ் பிளான், மக்கள் திட்டம். மக்களுக்காகவே நான், மக்களால் நான் அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல. மக்கள் திட்டம், என் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மக்கள் திட்டம் யார் அப்படின்னா எம்.என். ராய் 1940 திட்டம் போட்டிருப்பாங்க. இதுல என்ன சார் சொல்லியிருப்பாங்க? இது என்ன திட்டம்ப்பா, இது என்ன பிளான் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி. இது ஒரு வாட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. இது என்ன கொள்கை அப்படின்னா மார்க்சிசம் கம்யூனிசம் கொள்கை. சரி, கம்யூனிசம் என்னப்பா? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு மெத்தடாலுக்கா அந்த மாதிரி கான்செப்ட்ல அப்படிலாம் போய் சொல்லக்கூடாது. கம்யூனிசம்னா பிரைவேட் செக்டர் இருக்க கூடாதுப்பா. கம்யூனிஸ்ட் நாட்டுல பிரைவேட் செக்டர் இருக்க மாட்டாங்க. ஆனா மார்க்சிசம் கொண்டு வந்து என்ன பண்ண கொஞ்சோண்டு இருந்துக்கலாம். அதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி சொல்லுவாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பணக்கார வித்தியாசமே இருக்காதுப்பா. கம்யூனிஸ்ட் நாட்டில் ஏழை பணக்கார வித்தியாசமே இருக்கு. ஆனால் மார்க்சிசம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு பணக்காரன் கொஞ்சோண்டு வித்தியாசமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை கொடுத்துருப்பான். அந்த கொள்கை இந்தியாவில் கொண்டு வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா எம்.என். ராய் சொல்லியிருப்பாரு. ரஷ்யாவில் இந்த திட்டம் தான் இருக்கு, கம்யூனிஸ்ட் கொள்கை தான் இருக்கு. இது கூட சேர்த்து மார்க்சிசம் கொண்டு வந்துருவோம், மார்க்சிஸ்ட் கொள்கை சேர்த்து கொண்டு வந்துருவோம். இந்த கொள்கை இந்தியாவில் வந்தா இந்தியா டெவலப் ஆகும் சொல்லியிருப்பாரு. இதுதான் மக்கள் திட்டம் 1945 போட்டிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா வேளாண்மை உற்பத்தியை அதிகப்படுத்தணும். எப்படி சார் அதிகப்படுத்தினா மெக்கானைசேஷன் கொண்டு வாங்க, அதுக்கேற்ற மாதிரி தொழில் விநியோகம் கொண்டு வாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் யாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? ஸ்டேட் மட்டும் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் யார்கிட்ட தான் இருக்கணும்? ஸ்டேட் தான் இருக்கும். அதுல வர ப்ராடக்ட் எல்லாமே யார்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்? ஸ்டேட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்பதான் அந்த ஸ்டேட் டெவலப் ஆகும். ஸ்டேட் டெவலப் பண்ணா நாடு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா? மக்கள் திட்டத்துல எம்.என். ராய் சொல்லியிருப்பாரு. எம்.என். ராய் யாருப்பா? எந்த கட்சினா கம்யூனிஸ்ட் பார்ட்டில சேர்ந்து ஒரு முன்னோடிப்பா. புரியுதாமா? இந்த திட்டம் புரியுதா? ஆக்சுவலா இந்த திட்டம் என்னன்னா இப்ப ஒண்ணு இல்லப்பா, கரும்பு செய்யறோம் வச்சுக்கோங்க. கரும்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கரும்பு செய்யறோம். இதுல 100 செஞ்சுட்டு இருக்கோம். இதை எப்படி 150 ஆக்குறது, எப்படி 200 ஆக்குறது அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி கொண்டு வாங்க.
மெக்கானைசேஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லிப்பா? கவர்மெண்ட் சொல்லியிருப்பார் மெக்கானைசேஷன் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த உற்பத்தி பண்ற கரும்பை யாரை விநியோகம் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், யாரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்? ஸ்டேட் தான் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லிப்பா? எம்என் ராய் சொல்லிப்பா. ஏன் ஸ்டேட் டெவலப் பண்ணாதான் நாடு டெவலப் ஆகும். ஏன்னா ஸ்டேட்ல யாருப்பா இது பண்றது? வில்லேஜ் தான் பண்ணுவாங்க. இப்ப வில்லேஜ் டெவலப் பண்ணா ஆட்டோமேட்டிக் ஸ்டேட் டெவலப் ஆகுமா? ஸ்டேட் டெவலப் பண்ணா கண்ட்ரி டெவலப் ஆகுமா? இந்த பேஸ் பண்ணி சொல்லியிருப்பார். இந்த பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பார். புரியுதாமா? பீப்புள்ஸ் பிளான்றது 1945 போட்டிருமா? யாரு போட்டது அப்படின்னா எம்என் ராய் போட்டிருப்பா. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வேளாண் உற்பத்தி அதிகப்படுத்துங்க. அந்த உற்பத்தி பண்ண பொருளை யாரு விநியோகம் பண்ணணும்? மாநில அரசு தான் விநியோகம் பண்ணணும் சொல்லியிருப்பாரு. புரியுதாமா? அடுத்து போலாமா? சரி, அடுத்து போலாம். அடுத்து சர்வோதய திட்டம். சர்வோதய மீனிங் அப்படின்னா ரூரல் பா. சர்வோதயம் என்னன்னா ரூரல். இந்த கான்செப்ட் உருவாக்குறது யாருன்னா ஆச்சாரிய வினோபாவே. இந்த கான்செப்ட் உருவாக்குறது யாருன்னா ஆச்சாரிய வினோபாவே. இது எந்த வருஷம் அப்படின்னா 1950 பா. சர்வோதயம் என்ன ரூரல் பா, கிராமம். சர்வோதயம் என்ன கிராமம், ரூரல். சர்வோதயம் என்ன ரூரல். இந்த ஐடியா யாரு உருவாக்கணும் அப்படின்னா ஆச்சாரிய வினோபாவை உருவாக்கி இருப்பார்ப்பா. இதை செயல்படுத்த யார் அப்படின்னா ஜேபி நாராயண் தான் இது செயல்படுத்திப்பாரு. ஜேபி நாராயண் தான் தெரியும். இது என்ன திட்டம் அப்படின்னா இதுவும் காந்தியன் பிரின்சிபல் தான்ப்பா. காந்திய கொள்கையை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட திட்டம் தான். காந்திய பொருளாதார பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட திட்டம். காந்தியோட பொருளாதார பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடுத்தபடிக்கு போயிருப்பாங்கப்பா. ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுங்க. வேளாண்மை அக்ரிகல்ச்சர் மட்டும் டெவலப் பண்ணா பத்தாது. இது கூடவே சிறு மற்றும் குடிசை தொழிலை மேம்படுத்துங்க. ஸ்மால் அண்டு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணுங்க. புரியுதா? அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுங்க. அது கூடவே என்னது சிறு மற்றும் குடிசை தொழில் என்ன பண்றது? குடிசைல பால்கோவா செய்யறது, கூடை பண்றது, தேனுட்டாய் செய்யறது, ரசகுல்லா செய்யறது, பாக்கெட் முறுக்கு போட்டு செய்யறது, அந்த மாதிரி செய்வாங்கல்ல குடிசை தொழில். அந்த குடிசை தொழில் முன்னேற்றுங்க. ஏன்னா குடிசையில் அதிகமாக எங்க இருக்கும்? கிராமப்புறங்கள்லாம் அதிகமா இருக்கும். அதை டெவலப் பண்ணா கிராமப்புற பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிப்பா? சர்வோதய பிளான்ல ஜெயபிரகாஷ் நாராயண் சொல்லிப்பார். புரியுதாமா? இந்த பிளான் புரியுதா? கிளியரா புரியுதாமா? ஓகே தானே? அடுத்து போலாமா? அடுத்து போலாம். அடுத்து பிளானிங் கமிஷன், திட்டக்குழு. இதுவும் கிளியரா புரியுதாமா? ஓகே தானே? டவுட் ஏதா இருக்கா? சூப்பர்மா, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. சூப்பர்மா. அடுத்து போலாமா? திட்டக்குழு. எல்லாரும் டவுட் இருக்குது இல்லவா? டவுட் இல்ல. சரி, திட்டக்குழு எப்படி உருவாக்கலாம்? பிளானிங் கமிஷன். சரிப்பா, இந்த பிளான்ன்ற கான்செப்ட் எங்க எடுத்தாங்க? பிளான்ன்ற வார்த்தை எந்த நாட்டில் எடுத்தாங்க? எந்த நாட்டில் அடாப்ட் பண்ணாங்க? பிளான்ன்ற வார்த்தை எந்த நாட்டில் அடாப்ட் பண்ணாங்க? பிளான்ன்ற வார்த்தை எந்த நாட்டில் அடாப்ட் பண்ணாங்க? ஓகேவா? பிளான்ன்ற வார்த்தையை எந்த நாட்டில் அடாப்ட் பண்ணாங்க? சொல்லுங்க. பிளான்ன்ற வார்த்தையை எந்த நாட்டில் அடாப்ட் பண்ணா? அந்த நாட்டில் எப்போ உருவாச்சு? இல்ல நான் அது கேட்கல. பிளான்ன்ற விஷயத்தை எந்த நாட்டில் எடுத்தாங்க? ரஷ்யா. சூப்பர். போஸ் முரளி. சூப்பர்மா. ரஷ்யால 1920 உருவாச்சு. அது எத்தனை வருஷம் பிளான்? 7 வருஷம் பிளான். ஆனா நம்ம இந்தியாவில் எதை பண்றோம்? 5 வருஷம் பிளான். 5 வருஷம் பிளான். சரிங்களா? 5 வருஷம் பிளான் நம்ம ஃபாலோ பண்றோம். அது எப்படி உருவாச்சு என்னதான் பார்க்க போறோம். சரி, பேசிக் பார்ப்போமா? பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷன் கொண்டு வரணும் என்ன கொண்டு வந்தாங்க? இதுக்கு முன்னாடி நேஷனல் பிளானிங் கமிட்டி இருந்துச்சா? நேஷனல் பிளானிங் தேசிய திட்டக்குழு இருந்துச்சா? இதுதான் என்ன பின்னாடி இன்னும் உருவாயிருக்கும்? பிளானிங் கமிஷன் உருவாயிரும். 1938 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் நேரு உருவாக்குற விஷயத்த என்ன பண்ணி பின்னாடி திட்டக்குழுவா உருவாக்கி இருப்பாங்க. தேசிய திட்டக்குழு என்ன பண்ணி திட்டக்குழுவா உருவாக்கினாங்க. பிளானிங் கமிஷன் உருவாக்கி இருப்பாங்க. சரியா? இது எங்க இருந்த கடன் வாங்கினா USSR, ரஷ்யா தான் வாங்கியிருப்பாங்க. எப்ப சார் உருவாக்குனாங்கன்னா 15 மார்ச் 1950 உருவாக்கி இருப்பாங்க. 15th March 1950 என்ன பண்ணிருப்பாங்கன்னா பிளானிங் கமிஷனை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. எப்ப சார் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1 ஏப்ரல் 1951 நடைமுறைக்கு வந்துச்சுப்பா. 1 ஏப்ரல் 1951 வந்துச்சு. புரியுதாமா? இந்த டேட் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் கொஸ்டின். அதாவது திட்டக்குழு
அமலுக்கு வந்த நாள் எப்ப அப்படின்னா 1 ஏப்ரல் 1951. சரி, இது எப்படி சார் உருவாக்குனாங்க அப்படின்னா ஒரு நிர்வாக தீர்மானத்தின் மூலமா. இந்த தீர்மானத்தை யாரு போட்டிருப்பாங்கன்னா கேபினட் மினிஸ்டர்ஸ் அமைச்சர் இருக்காங்களே, அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. சரி, அப்ப என்ன அமைப்பா இருக்கும்? கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? என்ன அமைப்பு அது? பிளானிங்ன்றது என்ன அமைப்பு? பிளானிங் கமிஷன் என்ன அமைப்பு? கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, ஸ்டாச்சுரி பாடியா? கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இல்ல நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இல்ல ஸ்டாச்சுரி பாடியா? என்னப்பா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னவா இருக்கும்? நான் இதை 3 ஆக்சுவலா பாலிட்டி கிளாஸ் சொன்னேன். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ கேபினட் மினிஸ்டர்ஸ் மூலமா ஒரு தீர்மானத்தின் மூலமா உருவாக்கப்பட்டது என்னது? இந்த பிளானிங் கமிஷன். அப்ப என்ன பாடியா இருக்கும்? கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, ஸ்டாச்சுரி பாடியா, இல்ல நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. புரியுதா? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அரசியலமைப்பு சாராத அமைப்பு. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் பாடினா என்ன? இதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கும். ஸ்டாச்சுரி பாடினா இப்போ சட்டம் போட்டு உருவாக்கியிருப்பாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான் என்னது? பிளானிங் கமிஷன் என்னது? ஸ்டாச்சுரி பாடி. நான் ஸ்டாச்சுரி பாடி. பிளானிங் கமிஷன் என்னது? அரசியலமைப்பு சாராத அமைப்பு தான் என்னது? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான் என்னது? பிளானிங் கமிஷன். புரியுதாமா? சரி, இந்த பிளானிங் கமிஷன்ல யாரு தலைவர்னா பிரசிடென்ட். சரி, பிரைம் மினிஸ்டர்ப்பா. யார் தலைவர்னா பிரைம் மினிஸ்டர். துணைத் தலைவர் யார் நாமினேட் பண்ணுவா? நாமினேட்டட் பை பிரசிடென்ட், நாமினேட்டட் பை பிரைம் மினிஸ்டர். சாரிப்பா, நாமினேட்டட் பை பிரைம் மினிஸ்டர். எத்தனை உறுப்பினர் இருப்பாங்கன்னா 5 முழு நேர 4 பகுதி உறுப்பினர். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னா 5 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 4 பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரி, அடுத்து என்ன சார் அப்படின்னா இதோட ஆப்ஜெக்டிவ் திட்டக்குழுவோட ஆப்ஜெக்டிவ் என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாட்டுக்கு எது பத்தி தேவை? நாட்டுக்கு என்ன பத்தி தேவை? ஒரு நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா வளர்ச்சி தேவையா? ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி, எல்லா நாட்டுக்கும் வளர்ச்சி தேவை. கரெக்டா? எல்லா நாட்டுக்குமே என்ன தேவை? வளர்ச்சி தேவையா? வளர்ச்சி தேவை. சரி, அதான் ஃபர்ஸ்ட் வச்சாங்க, வளர்ச்சி தேவை. அதுக்கப்புறம் என்ன சார் கொண்டதாங்கன்னா அதுக்கு மேம்பாடு வேணும். வளர்ச்சி மட்டும் இருந்தாலும் மேம்பாடு வேணும். ஸோ growth and development. ஃபர்ஸ்ட் வளர்ச்சி வேணும், மேம்பாடு. வளர்ச்சி இல்லைன்னா எந்த நாடும் முன்னேற முடியாது தெரியுப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வைக்கிறாங்க, வளர்ச்சி வைக்கிறாங்க. அடுத்து என்னது? மேம்பாடு. டெவலப்மெண்ட், growth and development தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வைக்கிறாங்க. ரெண்டாவது ஆப்ஜெக்ட் என்ன சார் அப்படின்னா மாடர்னைசேஷன், நவீனத்துவமாக்குது. எல்லா இண்டஸ்ட்ரி என்ன பண்ண நவீனத்துவமாக்குது? அக்ரிகல்ச்சர் நவீனத்துவமாக்குது, ரோடு போறது, டிரான்ஸ்போர்டேஷன் கொண்டு வருது, எஜுகேஷன் மாடர்னைசேஷன் பண்ணுது. எல்லாமே என்ன பண்ண மாடர்னைசேஷன் பண்ணு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டாவது ஆப்ஜெக்ட் வச்சிருந்தாங்க. அடுத்து சுயசார்பு என்னன்னா தனக்கு என்ன வேணுமோ அதை தானே உருவாக்குற மாதிரி சூழ்நிலையை மக்களுக்கு உருவாக்குறது. இப்போ எல்லாம் இண்டிபெண்டா இருக்கேன், செல்ஃப் இண்டிபெண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அப்ப போட்ட விதை, நேரு போட்ட விதை. இப்போ நம்மளே பாதுகாக்க முடியுதா? நம்ம வேலைக்கு போறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம பாதுகாக்கிறோம். முன்னாடி அப்படி இல்லை. கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு நல்லது செய்யும், கவர்மெண்ட் தான் நம்மளை பார்த்துக்கும். அப்போ இந்த மாதிரி உருவாக்கும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா மூணாவது விஷயத்த என்ன சுயசார்பு அப்படின்னு விஷயத்துக்கு கொண்டு வராங்க. செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னைத்தானே பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஈக்விட்டி, சமம். எல்லாரையும் ஒரே நிலையில கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து growth and development, ரெண்டாவது மாடர்னைசேஷன், மூணாவது தன்னிறைவு, சரி சுயசார்பு, நாலாவது சமம். இந்த 4 ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க பிளானிங் கமிஷன் குறிக்கோளா வச்சாங்க. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாங்க எல்லா பிளானும் போட்டாங்க. எப்படி போட்டாங்க? ஃபர்ஸ்ட் வளர்ச்சி நோக்கி போட்டாங்க, மேம்பாடு நோக்கி போட்டாங்க, நவீனத்துவம், அதுக்கப்புறம் சுயசார்பு, அப்புறம் சமம். இந்த 4 கொள்கையை பேஸ் பண்ணி தான் பிளானிங் கமிஷன் என்ன பண்ண திட்டம் போட்டாங்க. புரியுதாமா? திட்டக்குழு நோக்கம் புரியுதாமா? கிளியரா புரியுதா? அடுத்து என்ன சார் அப்படின்னா இந்த திட்டக்குழு ப்ராசஸ் என்ன அப்படின்னா ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் பிளான் போடுவாங்கப்பா. பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் போடுவாங்க. இவங்க தான் பிளான் போடுவாங்க. இந்த பிளான் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போவோம் அப்படின்னா அமைச்சரவைக்கு போவோம். அமைச்சரவையில வீணா போன எல்லா அமைச்சரும் உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லாம் பேசி ஓகேப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க போனா என்டிசின்னு ஒரு அமைப்பு இருக்குப்பா. அந்த அமைப்புக்கு போவோம். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் போகும். இந்த ஃப்ளோச்சர் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றேன்னா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பிளானிங் கமிஷன் கேட்டா இந்த ஃப்ளோச்சர் கண்டிப்பா வரையணும்ப்பா. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ்ல நீங்க எழுதாந்தா பிளானிங் கமிஷன் பத்தி கேட்டா இந்த ஃப்ளோச்சர் கட்டாயமா நீங்க வரையணும். சரிங்களா? என்டிசியை பத்தி பார்த்துன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க என்டிசினா என்ன சார்? என்டிசினா தேசிய வளர்ச்சி குழு. தேசிய வளர்ச்சி குழு என்ன சார் அப்படின்னா என்டிசி தேசிய வளர்ச்சி குழு. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்.
என்ன சார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான அமைப்பா. இதுல யார் சார் தலைவர்? தலைவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ப்பா. தலைவர் யாருன்னா லீடர். லீடர் வந்து யாருன்னா பிரைம் மினிஸ்டர். மெம்பர்ஸ் யார்? மெம்பர்ஸ் யார் அப்படின்னா எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர், எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. சரிப்பா, ஸ்டேட் இல்லாத மாநிலத்துல யார் தலைவராக இருப்பானா லெப்டினன்ட் கவர்னர். லெப்டினன்ட் கவர்னர் லெப்டினன்ட் கவர்னர் இவர் வந்து என்ன பண்ணுவார்? தலைவராக இருப்பார். புரியுதாப்பா. இப்ப என்டிசில யார் யார் இருப்பா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என்டிசில யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா ஒரு தலைவர் இருப்பாரு. தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அப்புறம் யூனியன் பிரசிடென்டோட இடையில ஆளுநர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் உட்காந்து நம்ம முடிவு பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்தா முடிவு பண்ணுவாங்க. புரியுதா? இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண முடிவு பண்ணுவாங்க. சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா பிளானிங் கமிஷன் திட்டம் போடுவாங்க. பிளான் போடுவாங்க. பிளான் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அது அமைச்சருக்கு போகும். அமைச்சர் ஓகேன்னா எங்க போகும்? என்டிசி போகும். என்டிசில பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்? எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவார். ஓகே அப்பா இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன போகும்? பார்லிமெண்ட்ல போகும். பார்லிமெண்ட்ல என்ன ஆகும்? பாஸ் ஆகும். பாஸ் ஆகி தான் 5 இயர் பிளான் ஆகும். புரியுதாமா? இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன் பிளான் போடும். அதுல ரெக்டிஃபை பண்ணா அமைச்சருக்கு போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதை ரெக்டிஃபை பண்ணா என்டிசி போகும். என்டிசி என்ன பண்ணுவோம்? பார்லிமெண்ட் போகும். சரி, இதனால என்டிசி என்ன சொல்றோம்னா அபெக்ஸ் பாடின்னு சொல்லுவாங்கப்பா. ப்ரீவியஸ் क्वेश्चन அபெக்ஸ் பாடி ஆஃப் பிளானிங் கமிஷன். அபெக்ஸ் பாடி ஆஃப் பிளானிங் கமிஷன். என்டிசி என்ன சொல்லணும்னா அபெக்ஸ் பாடி ஆஃப் பிளானிங் கமிஷன் சொல்லுவாங்க. பிளானிங் கமிஷனோட அபெக்ஸ் பாடி ஒரு முதன்மையான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அபெக்ஸ் பாடி ஆஃப் பிளானிங் கமிஷன். புரியுதாமா? இந்த பிளானிங் ப்ராசஸ் புரியுதாமா? ஓகே, அடுத்தது இது எல்லாமே கான்செப்ட் தான்மா. கான்செப்ட் தான் ராஜா. கான்செப்ட் தான் முக்கியம். கான்செப்ட் புரிஞ்சா போதுமா, வேற எதுவுமே தேவையில்லை. நேச்சுரலா படிங்க. உங்க சுத்தி இருக்க பேசிக்கா வச்சு படிங்க. ஈஸி தான். சரிங்களா? அடுத்து என்னன்னா என்டிசி தாமா பாக்குறோம். என்டிசி எப்ப சார் உருவாக்குனாங்க அப்படின்னா 1952 உருவாக்குனாங்கம்மா. 1952 என்டிசி உருவாக்குனாங்க. சரிங்களா? என்டிசி உருவாக்குனாங்க. தேசிய வளர்ச்சி குழு. இதை யாரெல்லாம் தலைவர் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தலைவர். எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அப்புறம் கவர்னர் இருப்பார். இது பிளானிங் கமிஷன் உச்சநிலை அமைப்பு. ப்ரீவியஸ் क्वेश्चन பா. பிளானிங் கமிஷனோட அபெக்ஸ் பாடி எது? உச்சநிலை அமைப்பு எது அப்படின்னா என்டிசி தான் உச்சநிலை அமைப்புன்னு சொல்லுவாங்க. சரி, இதுவரையும் போதும் பாருங்க. இதுவரையும் கிளியரா இருக்க பாருங்க. நாளைக்கு 5 இயர் பிளான் பார்க்கலாம். என்ன 5 இயர் பிளான் இப்போ ஆரம்பிச்சனா கண்டிப்பா 12 மணி ஆயிரும். பிளானிங் கமிஷன் முடிச்சு 5 இயர் பிளான் இப்போ ஆரம்பிச்சனா 12 மணி ஆயிரும். நம்ம பிளானிங் கமிஷன் நாளைக்கு 5 இயர் பிளான் நாளைக்கு பார்க்கலாம். இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா மட்டும் பாருங்க. இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா மட்டும் பாருங்க. 5 இயர் பிளானை நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபண்ட் 5 இயர் பிளான் பார்க்க போறோமா? எல்லா 5 இயர் பிளான் உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்திடுறேன். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 5 இயர் பிளான் ஃபுல்லா பார்த்துருவோம். சரியா? நாளைக்கு 5 இயர் பிளான் ஃபுல்லா பார்த்துருவோம். ஏன்னா இப்போ ஆரம்பிச்சோம்னா ஒரு 2 மணி நேரம் அதுவே போகும். 2 மணி நேரம் 5 இயர் பிளானே போகும். அவ்வளோ டேட்டா இருக்கு. எல்லா இயர் கொஸ்டின் பேப்பர் நான் சேர்த்துட்டேன். எல்லா இயர் ப்ரீவியஸ் கொஸ்டினோட டேட்டா எல்லாமே நான் சேர்த்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கண்டென்ட்டாகவே கொடுத்துருக்கேன். சரியா? சூப்பரா இருக்கும் 5 இயர் பிளான். சூப்பரா இருக்கும். கான்செப்டா இருக்கும். சரியா? இது வரைக்கும் கிளியரா புரியுதாமா? கிளியரா ஏதாவது டவுட் ஏதாவது இருக்காமா? சரி, காலைல யாருமா கமெண்டே பண்ணல? ஏமா என்னாச்சுமா கமெண்டே பண்ணல? பாலிட்டி கிளாஸ்ல யார் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணல. நான் ஏதாவது கமெண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஆன்சர் போடுவீங்கன்னு சொல்லி ஆர்வமா இருந்தேன். யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லையே. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கம்மா. சரி, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வாங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம்? நம்ம 5 இயர் பிளான் பார்க்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா 12 மணி ஆயிரும். இண்டஸ்ட்ரி நேம் மட்டும் சொல்லுங்க சார். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நேமா? அந்த 8 பாம்பே இதாமா? 8 பாம்பே தானே சொல்றீங்க? சரி, எழுதி போடுங்க பாருங்க. டாடா பிர்லாமா? ஃபர்ஸ்ட் டாடா பிர்லா, புருஷோத்தமன் தாகூர். இவங்க 3 பேர் தான் முக்கியமான ஆளு. அந்த 8 பேர்ல இவங்க 3 பேர் ரொம்ப முக்கியமான ஆளு. டாடா பிர்லா, புருஷோத்தமன் தாகூர். ஓகேவா? புருஷோத்தமன் தாகூர். வேற ஏதாவது டவுட் இருக்காமா? புருஷோத்தமன் தாகூர். சூப்பர்மா முரளி, சூப்பர்மா. உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. சரிங்களா? கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ரொம்ப நன்றிமா. கண்டினியூஸா சப்போர்ட் பண்றீங்க. புதுசா இப்பதான் நான் அபிட் சார் நாங்களும் என்ன பண்றோம், ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி கிளாஸ் ஆரம்பிச்சோம். ஆனா வந்து எனக்கு பயங்கரமா சப்போர்ட் கொடுக்குறீங்க. உங்க ஆதரவு ரொம்ப நன்றி. சரியா? உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும், அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் டிமாண்ட் இருக்கு, எங்களுக்கு இந்த கிளாஸ் போட நல்லா இருக்கும்னா அது யூடியூப் செக்ஷன்ல போடுங்க. நான் சார்ட்ட பேசி என்ன பண்றேன், கமெண்ட் பண்றேன். ஜிடிபி லிஸ்ட் சொல்றேன்னு சொல்லுங்க சார். ஜிடிபி லிஸ்ட் கண்டிப்பா சொல்றேன்மா. நம்ம கண்டிப்பா ஜிடிபி டாபிக் பார்ப்போம். நேஷனல் இன்கம்ல ஜிடிபி பார்ப்போம். அப்போ வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா நான் ஜிடிபி ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஜிடிபி நான் கண்டிப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் 10ல ஃபர்ஸ்ட் 5 நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5மே
நம்ம ஜிடிபி எது ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் இருக்கு, தேர்ட் இருக்கு, ஃபோர்த் இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? அது கண்டிப்பா பார்த்துரும். சரிங்களா? கண்டிப்பா பார்த்துரும். கண்டிப்பா நாளைக்கு பார்த்துரும். சரியா? நேஷனல் இன்கம் டாபிக் வருமா, அப்ப நான் ஜிடிபி பத்தி சொல்லும் போது லிஸ்ட் நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். சரிங்களா? ரீசெண்டா அப்டேட் பண்ணி டேட்டா சொல்லிடுறேன். ஓகேம்மா? உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் வேணும்னா நீங்க யூடியூப் சிஸ்டம் கமெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஹிராக்குன் டேம் எந்த ஊர்ல இருக்கு, கிருஷ்ணசாகர் டேம் எங்க இருக்கு, அது கொஸ்டின் கேட்டிருக்கேன். பாலிட்டி 2 கொஸ்டின் கேட்டேன். அந்த 2 கொஸ்டினே ஆமா ஆமா அது நான் கொஸ்டின் சொல்றேன்னு சொன்னல. யூபிஐ எந்த நாட்டில் அக்செப்ட் பண்ணாங்க? யூபிஐ எந்த நாட்டில் அக்செப்ட் பண்ணாங்க? யூபிஐ வந்து நிறைய நாட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்கம்மா. இந்தியாவோட யூபிஐ சிஸ்டத்தை நிறைய நாட்டில் ஃபாலோ பண்றாங்க. எந்த நாட்டில் ஃபாலோ பண்றாங்க? சரி, இதே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, உங்களுக்கான கொஸ்டினாவே கொடுத்துறேன். யூபிஐ எந்தெந்த கண்ட்ரி இந்தியோட யூபிஐ ஃபாலோ பண்றாங்க? இந்த கொஸ்டின் எடுத்துங்க. கிருஷ்ணாசாகர் டேமும் ஹிராக்குன் டேமும், இந்த 2 டேம் யாரு, இந்த டேம் வந்து எந்த ஸ்டேட் இருக்கு, இந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட் இருக்கு, இந்த 2 கொஸ்டின் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல கமெண்ட் செக்ஷன் ஈஸி தான். எக்கனாமிக்ஸ் வந்து மொத்தமாவே கரெக்டா 20 கிளாஸ்மா, 20 கிளாஸ் கரெக்டா 20 கிளாஸ். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டேன், நாளைக்கெல்லாம் கொஞ்சம் இழுத்துருவோம். சரி, நாளைக்கெல்லாம் கொஞ்சம் இழுத்துருவோம். என்னப்பா மிஞ்சி போனா ஒரு 10 டாபிக் தான் எக்கனாமிக்ஸ், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 10 டாபிக் முடிச்சிடலாம். ஈஸி தான், சப்பு மேட்டர் முடிச்சிடலாம், இழுத்து முடிச்சிடலாம். இல்லை உங்களை ஈஸியா எவ்வளோ ஃபாஸ்டா கிறிஸ்பியா நடத்த முடியுமோ நடத்தி கொடுத்துறேன்பா. ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சுல, செப்டம்பர் 28. நம்ம மேக்ஸிமம் செப்டம்பர் 7-8 முடிச்சிருவோம். ஓகேவா? கிளியராமா? ஏதாவது டவுட் இருக்காமா? சரிம்மா, நாளைக்கு பார்க்கலாம். கிளாஸ் நாளைக்கு வந்துருங்க. இல்ல